ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி ஜெயஸ்ரீ. இன்றைய காணொளியில் கருமியும் மாமியாரும் என்ற தலைப்பில் ஒரு குட்டி நகைச்சுவை கதை பார்ப்போமா? கருமி ஒருத்தனுக்கு மணப்பெண் வீட்டில் திருமணம் நடந்துச்சான். அப்படியே அவன் அங்கேயே தங்கிட்டானா. அவன் தன்னோட மனைவியை கூட்டிக்கிட்டு இந்த வாரம் போயிடுவான், அடுத்த வாரம் போயிடுவான்னு அவனோட மாமியார் எதிர்பார்த்தாலாம். ஆனா அவனும் மனைவியை அழைச்சிக்கிட்டு போனாக்க 2 பேருக்கும் சமையல் செய்யணும், நிறைய செலவாகும்னு நினைச்சு மாமியார் வீட்டிலேயே தங்கிட்டானா. 1 மாசம் போச்சான். பொறுமையை இழந்த மாமியார் எப்ப என் பொண்ணை கூட்டிக்கிட்டு ஊருக்கு போக போறீங்கன்னு வெளிப்படையாவே கேட்டாலாம். நான் ஏன் ஊருக்கு போகணும், என்னைய இவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிற மாமனார் மாமியார் இருக்கிறப்பன்னு கேட்டானா அந்த கருமி மருமகன். மாமியாருக்கு என்ன சொல்றதுன்னே புரியலையாம். எப்படியும் மருமகனை விரட்டிடணும்னு நினைச்சு சாப்பாட்டுல கறி வகைய குறைச்சாலாம், உப்பு அள்ளி போட்டாலாம், என்னென்னவோ செஞ்சு பார்த்தாலாம். ஆனா அவன் அசையவே இல்லையாம். வேற வழியே இல்லாத மாமியார் திரும்பவும் மருமகன்கிட்ட போய் உழைச்சி பொருளீட்டி தன்னோட மனைவியை காப்பாத்துறது தான் ஒரு ஆண்மகனுக்கு அழகு. இப்படி மாமியார் வீட்டுல தங்கி இருந்தா அவமானம் இல்லையான்னு கேட்டாலாம். இதுல என்ன அவமானம்? நாம தினமும் கும்பிடுற சிவபெருமானும் திருமாலும் செஞ்சதுதான் நானும் செய்யறேன்னு சொன்னானா. என்ன, சிவபெருமானும் திருமாலும் மாமியார் வீட்லயே தங்கிட்டாங்களா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டாலாம் மாமியாரு. ஆமா, உமையம்மை இமயமலை அரசனுக்கு பிறந்தவங்க. சிவபெருமான் இப்போ உமையம்மையோடு இமயமலையிலேயே நிலையா தங்கிட்டாரு. தேவர்கள் பார்க்கடலை கடைஞ்சப்போ தோன்றியவங்க தான் திருமகள். அவரை மணந்த திருமாலும் நிலையா பார்க்கடல்லையே தங்கிட்டாரு. கடவுளே மாமியார் வீட்டுல தங்குறப்ப நான் தங்கக்கூடாதான்னு கேட்டானா அந்த கருமி. தன்னோட மருமகனை என்ன செஞ்சும் வீட்டை விட்டு அனுப்ப முடியாதுன்னு முடிவுக்கு வந்துட்டாலாம் அந்த மாமியார். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.